கிரிக்கெட் வீரர் லசித் மாலிங்க எதிர்காலத்தில் பொதுஜன பெரமுன கட்சியில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மக்களை ஏமாற்றி விளையாட்டு முகாம்களை நடாத்தி வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமகே கூறியதாக ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. இந்த தகவலின் உண்மைத்தன்மை என்னவென்று இப்போது பார்ப்போம். முதலில் லசித் மாலிங்கவின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது அவர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் இணைந்து வேகப்பந்து வீச்சாளர்களை தேடும் ஒரு திறமை அறியும் திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்த திட்டத்திற்காக சுமார் 3500க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மலிங்க தனது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு சூழலில்தான் அமைச்சர் பெயரில் இந்த சர்ச்சை கருத்து பரப்பப்பட்டுள்ளது. ஃபெப் கிரிசெண்டோ இது தொடர்பில் மேற்கொண்ட ஆய்வில் பல முக்கிய தகவல்கள் தெரியவந்தன. அதன் அடிப்படையில் பிரதான ஊடகங்கள் எதிலும் இது போன்ற எந்த ஒரு செய்திகளும் வெளியாகி இருக்கவில்லை. கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடாத்தினார். அங்கேயும் அவர் இவ்வாறான எதையும் கூறவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த வைரல் பதிவில் தசத நியூஸ் நிறுவனத்தின் லோகோ பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தசத நியூஸ் நிறுவனம் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளது. யாரோ ஒரு தரப்பினர் தங்களது லோகோவை தவறாக பயன்படுத்தி இந்த போலியான செய்தியை உருவாக்கியுள்ளதாக அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமைச்சரின் ஊடக செயலாளரும் இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது என்று தெரிவித்துள்ளார். எனவே லசித் மாலிங்க அரசியல் காரணங்களுக்காக விளையாட்டு முகாம்களை நடத்துவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறினார் என்பது ஒரு போலியான செய்தி. சமூக வலைதளங்களூடாக பகிரப்படும் அனைத்து செய்திகளையும் நம்பாதீர்கள். பகிரும் முன் அதன் உண்மைத்தன்மையை சரிபாருங்கள். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள்.